ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அது நமக்கு தெரியும். சரி, நான் அவரை மீட் பண்ணது கூட இல்லை. எப்படி சொல்லலாம்? நான் அவரை மீட் பண்ணது கூட இல்லை. சரி, கவனிங்க. ஐ ஹாவ் நெவர் ஈவன் met ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேவ்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வெர்பு எப்படி இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். மீட்டு, மெட்டு, மெட்டு. இந்த V3ன்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அதானே போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, ஐ ஹாவ் நெவர் ஈவன் met ஹிம். ஐ ஹாவ் நெவர் ஈவன் met ஹிம். நான் அவரை மீட் பண்ணது கூட இல்லை. சரிங்களா? சரி, நான் அதை பார்த்தது கூட இல்லை. நான் அதை பார்க்க கூட இல்லை. எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஈவன் சா இட். நான் அதை பார்த்தது கூட இல்லை. சரி, என்னோட வைஃப் கிட்ட கூட நான் சொல்லலை. என்னோட மனைவி கிட்ட கூட நான் சொல்லலை. எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஈவன் டோல்ட் மை வைஃப். அர்த்தம் ஐ நெவர் ஈவன் டோல்ட் மை ஐ நெவர் ஈவன் டோல்ட் மை வைஃப் அப்படின்னா என்னோட வைஃப் கிட்ட கூட நான் சொல்லலை. சரிங்களா? இந்த நெவர் அப்படின்ற வார்த்தை என்னதுங்க? நெவர் அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான். சரிங்களா? சரிங்களா, மனசில் வச்சுக்கோங்க. ஐ நெவர் ஈவன் டோல்ட் மை வைஃப். என்னோட வைஃப் கிட்ட கூட நான் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவள் அழக்கூட இல்லை. அவள் அழக்கூட இல்லை. ஷீ டிடன்ட் ஈவன் கிரை அப்படின்னு சொல்லலாம். ஷீ டிடன்ட் ஈவன் கிரை. அவள் அழக்கூட இல்லை. ஒரு தேங்க்ஸ் கூட அவன் சொல்லலைங்க. ஒரு தேங்க்ஸ் கூட அவன் சொல்லலை. எப்படி சொல்லலாம்? ஹீ டிடன்ட் ஈவன் சே தேங்க்ஸ். ஹீ டிடன்ட் ஈவன் சே தேங்க்ஸ். ஒரு தேங்க்ஸ் கூட அவன் சொல்லலை. ஹீ டிடன்ட் ஈவன் சே தேங்க்ஸ். சரிங்களா? சரி, ஒரு சாரி கூட அவன் கேட்கல. அவன் ஒரு சாரி கூட கேட்கல. எப்படி சொல்லலாம்? ஹீ டிடன்ட் ஈவன் அப்பாலஜைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு சாரி கூட கேட்கல. அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு சொல்வது. அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு சொல்வது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் மன்னிப்பு கேட்பது அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு புரியும். சரிங்களா? சரி, ஹீ டிடன்ட் ஈவன் அப்பாலஜைஸ். அவன் ஒரு சாரி கூட கேட்கல. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எப்படி சொல்லலாம்? ஷீ டிடன்ட் சே ஈவன் ஒன் வேர்ட் டு மீ. ஷீ டிடன்ட் சே ஈவன் ஒன் வேர்ட் டு மீ. அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஷீ டிடன்ட் சே ஈவன் ஒன் வேர்ட் டு மீ. சரிங்களா? ஷீ டிடன்ட் சேன்னா அவள் சொல்லலை. ஈவன் ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை கூட. டு மீ, என்கிட்ட, என்னிடம். சரிங்களா? சரி, இதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஐ டென்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். நான் இதை நினச்சி கூட பார்க்கல. நான் இதை பற்றி நினச்சி கூட பார்க்கல. சரிங்களா? சரி, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட். ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. சரி, என்கிட்ட ஒரு பைக்கு கூட இல்லை. என்கிட்ட ஒரு பைக்கு கூட இல்லை. எப்படி சொல்லலாம்? என்கிட்ட பைக் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ பைக் தானே? சரி, ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ பைக் அப்படின்னா ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ பைக். என்கிட்ட ஒரு பைக்கு கூட இல்லை. என்கிட்ட ஒரு பைக் கூட இல்லை. சரிங்களா? சரி, உன்னோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. உன்னோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈவன் நோ யுவர் அட்ரஸ். ஐ டோன்ட் ஈவன் நோ யுவர் அட்ரஸ். உன்னோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்க விரும்பலை. நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்க விரும்பலை. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னா நான் அதை பற்றி நினச்சி பார்க்க விரும்பலை. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட்னா அதை பற்றி நினச்சி கூட பார்க்க விரும்பலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு அவள் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு அவள் யாருன்னு கூட தெரியாது. எப்படி சொல்லலாம்? சரிங்க, ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. சரி, ஐ டோன்ட் ஈவன் நோனா எனக்கு கூட தெரியாது அப்படின்னு அர்த்தமா? சரி, இப்போ ஹூ ஷீ இஸ் அப்படின்னா ஹூ இஸ் ஷீ அப்படின்னா ஹூ ஷீ அப்படின்னா யார் அவள் அப்படின்னு அர்த்தம். ஹூ ஷீ இஸ்னா அவள் யார் என்று. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹூ ஷீ இஸ்னா அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ ஷீ இஸ்னா ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ ஷீ இஸ். அவள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஒரு குழந்தையால கூட இது புரிஞ்சிக்க முடியும். ஒரு குழந்தையால கூட இதை புரிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்லலாம்? ஈவன் எ சைல்டு
கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஈவன் எ சைல்டுனா ஒரு குழந்தையால கூட கேன் முடியும். என்ன முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் இட், இதை புரிந்து கொள்ள கேன் முடியும். ஒரு குழந்தையால கூட இதை புரிஞ்சுக்க முடியும். ஈவன் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஈவன் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஈவன் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு குழந்தையால கூட இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சரி. அங்கே போகலாம்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத. அங்கே போகலாம்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத. இந்த கனவுல அப்படிங்கிறதுக்கு எல்லாம் இங்கிலீஷில் என்ன வரலாம் தேடாதீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் கோயிங் தேர். டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் கோயிங் தேர். டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் கோயிங் தேர். அங்கே போகலாம்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு அர்த்தம். அவள் என்னை பார்க்க கூட மாட்டா. ஒய்யாரமாக போகிறது ஓரமாக நிற்கிறவனை பார்க்குமா அப்படின்ற மாதிரி அவள் என்னை பார்க்க கூட மாட்டா. அவள் எங்கே, நான் எங்கே, எப்படி சொல்லலாம்? ஷீ won't even look at me. ஷீ won't even look at me. அவள் என்னை பார்க்க கூட மாட்டா. அவள் சரி. ஈவன் வித்தவுட் மேக்கப், மேக்கப் இல்லாமல் கூட ஷீ இஸ் வெரி க்யூட். க்யூட்னா அழகுன்னு அர்த்தம், மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை க்யூட்னு கூட சொல்லிக்கலாம். ஈவன் வித்தவுட் மேக்கப் ஷீ இஸ் வெரி க்யூட். இது க்யூட் அப்படின்ற வார்த்தையை ஆம்பளைங்களை பார்த்தும் சொல்லிக்கலாம். ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் வெரி க்யூட், ரொம்ப அழகாக இருக்கான். க்யூட்ன்ற வார்த்தையை ஆம்பளைங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், பொம்பளைங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நம்ம தமிழில் அதாவது தமிழுங்கிறேன், நம்ம வந்து ஒரு ஆம்பளை வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லாமா? ஒரு பெண் வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லாமா? நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் க்யூட்ன்ற வார்த்தையை ஆம்பளைங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், பொம்பளைங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஷீ இஸ் வெரி க்யூட், அது ரொம்ப அழகாக இருக்கா. ஹீ இஸ் வெரி க்யூட், அவன் ரொம்ப அழகாக இருக்கான். சரிங்களா? சரி. ஈவன் வித்தவுட் மேக்கப் ஷீ இஸ் வெரி க்யூட். மேக்கப் இல்லாமல் கூட ரொம்ப அழகாக இருக்கா. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.